தங்கச்சி, தம்பி, யாரானாலும் இருந்துக்கோ, ஆனால் உன் வாழ்க்கை இன்னைக்கு இந்த ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துப்பார். அவர் உன்னை தட்டி தூக்குவார். இதுவரைக்கும் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்த பிசாசு நீ பயமுறுத்துவே. இதுவரைக்கும் உன்னை துரத்தி கொண்டிருந்த பிசாசு நீ துரத்துவே. இதுவரைக்கும் உன் குடும்பத்தில் எத்தனை பேர் உன்னை அவமானப்படுத்தி வைத்திரு. என் குடும்பத்திலலாம் என்னை வீட்டுக்குள்ளே யாருமே விட மாட்டாங்க. என் குடும்பத்தில் என் வீட்டுக்குள்ளே எங்கள் யாரையுமே என்னை அவங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. திருட்டு பையன், பொம்பளை பொறுக்கி, களவானிட்டு போயிடுவான். தீப்பெட்டி இருந்தால் கூட நான் தீப்பெட்டி தூக்கிட்டு வந்துடுவேன். சிகரெட் அடிக்க எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுருவாங்க. ஆனால் இன்னைக்கு வீட்டுக்கு வாயேன், வந்து ஜோம்னிட்டு போயேன், நானாவது வீட்டுக்கு வரட்டா, வீட்டில் இருக்கியா, இல்லை நான் வெளியே இருக்கிறேன்னு. எந்த சர்ச்சிலலாம் நான் அங்கி போட்டிருப்பேன். நான் சிஎஸ்சின்னு சொன்னேன்ல, அங்கி போட்டிருப்பேன். அங்கி போட்டிருக்கும் போதே கூலிப்பு வச்சுருப்பேன். சர்ச்சிலலாம் சொல்லிட்டாங்க, இந்த திருட்டு போய் கூட யாருமே சேரக்கூடாதுன்ட்டாங்க. ஆனால் அன்றைக்கி அதே சர்ச்சில் போய் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு 70-80 பேர் வந்து அற்புதம் பெற்று பேயெல்லாம் வெளியே போய் சாட்சி சொன்னாங்க. எந்த இடத்துல நம்ம ஒதுக்கப்படுறோமோ, எந்த இடத்துல ஒதுக்கப்படுறோமோ, அபிஷேகம் வந்தால் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தம்பி, இது வந்து அண்ணே அபிஷேகம் வந்தோடனே எனக்கு மண்டெல்லாம் உடஞ்சிருமோ, எனக்கு செத்து போயிடுவேணும், ஒரு மாதிரி ஆயிடுமோ. நான்லாம் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சேன். நான் அப்படி தான் நினச்சேன். இதெல்லாம் சும்மா அப்படி நினச்சேன். ஆனால் நமக்குன்னு சூடு பட்டாதான்னு தெரியும். ஐயோ, தாங்க முடியாத கிருபை. இது நீ விட்டுறக்கூடாது தம்பி, தங்கச்சி, இதை விட்டுறக்கூடாது. இதுவே கிருபையின் காலம். இன்னும் கொஞ்ச நாளில் தேசத்தில் அந்தி கிறிஸ்து வந்துடுவான். வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் டினாமினேஷன்லாம் கிடையாது. சிஎஸ்ஐக்கார் அந்த பக்கம், பெந்தேகோஸ்தைக்கார் இந்த பக்கம், அசம்பிளி ஆஃப் காட் இந்த பக்கம், லுத்ரன் இந்த பக்கம், இவன் அந்த பக்கம், இவன் அந்த பக்கம்னு பரலோகத்தில் வந்து டினாமினேஷன் கிடையாது. ஆண்டவர் நியாயத்திற்பார் 2 டினாமினேஷனை வைப்பார். ஒன்று வெள்ளையாடு, இன்னொன்று செம்பெரியாடு. ஒரு ஆட்டை, ஒரு கூட்டத்தை நரகத்துக்குள்ளே தள்ளுவார், ஒரு கூட்டத்தை பரலோகத்துக்குள்ளே கொண்டு வருவார். நம்ம இது எந்த ஆடாக இருக்க போகிற நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சரியா? ரொம்ப ஈஸி. நீ ஆண்டவர்கிட்ட வந்து, ஏசப்பா என்னை தொடுங்க, உங்கள் ஆவியின் அபிஷேகம் என் மேலே வந்து விழட்டும். நீ கேட்டுப்பாரு, ஆண்டவர் உன்னை தொடுவார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு கூட்ட வாலிபர்களை தேடுகிறார். அதான் ஏற்கனவே சொன்னேன், அவங்களுக்கெல்லாம் அப்படி மீட்டிங் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க இருக்கிற செபத்தேபுரத்தில் கூடாரத்தில் அவங்க ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சு நடத்திட்டு அவங்க போயிடலாம். அவங்களுக்கு இது நடத்த வேண்டிய அவசியமே கிடையாதுப்பா. ஆனால் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரட்சிக்கப்படும் போது சின்ன வயசு சரியான நேரம் இல்லை. ஒரு பையன் ரட்சிக்கப்பட சரியான நேரம் யூத் லைஃப்பில் தான் ரட்சிக்கப்படணும். சின்ன பின்னவங்களாம் ரட்சிக்கப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அப்படி தப்பு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த வாலிப வயசில் எல்லா பாவத்திற்கு மத்தியிலும் ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படும் பார்த்தியா, அந்த பிள்ளை வந்து செத்தா கூட பாவத்தை பண்ணாது. ஏன்னா யோசேப்பு சொல்லுகிறார், என்னை அவர் காண்கிறார் அப்படின்னு பாவத்துக்கு விலக்கி ஓடுவான். கடைசி ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு உங்களை முடிக்க விரும்புகிறேன். எல்லா பாவத்துக்கும் நோ சொல்லி பழகுங்க. சொல்லுங்கள், எல்லா பாவத்துக்கும் நோ சொல்லி பழகணும். சத்தமாக சொல்லு, நோ 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 நோ. ஐயோ தப்பு, நான் போயிருந்தேன் அப்படின்னு போயிடணும். ஆனால் எல்லா பாவத்தையும் எதிர்த்து நிற்கலாம். ஆனால் ஒரு பாவத்துக்கு மட்டும் எதிர்த்து நிற்கக்கூடாதுன்னு என்ன தெரியுமா? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு மட்டும் நீ என்ன பண்ணணுமா? நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், எனக்கு வெக்கமாக இருக்கு, நான் செய்ய மாட்டேன். துண்டக்கான துணியக்கான ஓடிடணும். இந்த இடத்துல நிற்கவே கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம், எல்லா பாவத்துக்கும் எதிர்த்து நெல்லு. ஒருத்தன் பீடி அடிக்க சொல்கிறானா எதிர்த்து நெல்லு. ஒருத்தன் பிடிஎஸ்ல சாங் கேட்க சொல்கிறான்னு எதிர்த்து நெல்லு. ஒருத்தன் வந்து கொரியன் வெப் சீரிஸ் பார்க்க சொல்கிறாளா எதிர்த்து நெல்லு. எல்லாத்துக்கும் எதிர்த்து நெல்லு. ஆனால் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு மட்டும் எதிர்த்து நிற்காத. எதிர்த்து நின்ன எந்த அண்ணமாரும் பைபிளில் ஜெயிக்கலை. யோசேப்பு அண்ணன் பாவத்தை ஜெயிக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த அண்ணன் அந்த கிளவியை விட்டுட்டு அரகோர துணியோட ஓடி போயிட்டார். எல்லா பாவத்துக்கும் எதிர்த்து நெல். உசுறு போகிற வரைக்கும் எதிர்த்து நெல் பாவத்துக்கு. ஆனால் அந்த
பாலியத்திற்குரிய இச்சைகள் வரும் பொழுது அப்பா அவன் அந்த பக்கம் தான் இந்த பக்கம் ஓடிடணும், திரும்பி பார்த்துடக்கூடாது. சீரியஸாக நான் சொல்கிறேன் தங்கச்சி, தம்பி, நான் சீரியஸாக சொல்கிறேன். சிம்சோன் அண்ணன் எல்லாத்துக்கும் எதிர்த்து நின்னாரு. பெலிஸ்தனுக்கு எல்லாரும் எல்லாம் இங்கே வாழ உன்னை அடிச்சு நொறுக்கிற கழுதை தாடை எலும்ப வச்சு கொள்றேன் இங்கே வாழ அப்படிங்கிறார். எல்லாம் நீ எவ்வளோ பெரிய கதவை வச்சாலும் கதவை தூக்கி எறி வேண்டாம் அப்படிங்கிறார். எல்லாம் இங்கே வா, 150 நிறைய பிடிச்சி 2 பிடிச்சி உன் கூட்டத்தையே அழிச்சிருவேன், உன்னுடைய வேளாண்மையை கொள்ளை பொருளை அழிச்சு போட்டுருவேன்னு சொன்ன அண்ணன் பழக்க தோஷத்தில் எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்கிற மாதிரி பெண் விஷயத்திலும் அந்த அண்ணன் எதிர்த்து நிற்க நினச்சாங்க. கடைசியில் மடியில் படுத்து மொட்டை அடித்து கண் பிடுங்கப்பட்ட கோமாளியா மாறிட்டாங்க. அவன் சொல்லுமா, டேய் மச்சான், டேய் ஏடி இங்க பாருடி, அந்த பையன் உன்னையா தாண்டி பார்க்கறான். இவன் என் மாப்பிள்ள பாடுறா, அவன் உன்னையா தாண்ட பார்க்க. அவன் பார்க்கலன்னா கூட இவனுங்க நம்மளை பார்க்க வச்சு ஏற்றி விட்டுருவாங்க. புரியுதா உங்களுக்கு? நோ நோ. என் கூட என் தம்பி பென்னி வந்திருக்கிறான். நிறைய பேர் ஊழியத்தில் நாங்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போவோம். என் கூட இருக்கிற எல்லாமே நான் தான் கிழட்டு பையன், 25 வயசு, எல்லாமே 18 வயசு 19 வயசு தான். ஒரு சிலத்தில் கேட்கும் என்னென்ன சிபின்னு சொன்னமே தான் உங்கள் கூட சேர்ந்து நல்லதும் பார்க்க முடியாமல் போச்சு, கெட்டதும் பார்க்க முடியாமல் போச்சு. நான் சொல்லுவேன், இங்கே பாரு, நீ 5 பிள்ளையில லவ் பண்ணி கழட்டி விட்டா உனக்கு வர்ற பொம்பளை கல்யாணம் முடிய பாரு, ஒருத்தி வருவா பாரு, அவள் 5 பையங்களை கழட்டி விட்ட பையன் தான் வருவா. நீ 10 பிள்ளைங்களை பைக்கில் ஏற்றி சுற்றினா உனக்கு வர்ற பொண்டாட்டி 10 பேர் கூட பைக்கில் போனவ தான் வருவா. ஏன்னு கேட்டால் வசனம் சொல்லுது, கள்ள தராசு கத்தருக்கு மாற்றி கொடுத்துட்டா எங்களை போல ஆட்கள் விட்டுருவோமா? முழங்கால போட்டுற மாட்டோமா? தங்கச்சி, நீ ஒரு பையனை கலத்தி விட்டேன்னா, ஒரு பிள்ளையை தப்பு பண்ணி கழட்டி விட்டவன் தான் உனக்கு கத்தர் மாப்பிள்ளையே தருவார். தம்பி, 10 பிள்ளைங்களை லவ் பண்ண இது ஒன்றுமே தெரில விட்டுட்டேன் அப்படின்னா, 10 பசங்களை லவ் பண்ணி ஒன்றுமே தெரியாமல் விட்ட பிள்ளை தான் கத்தர் உனக்கு தருவார். ஏன் வசனம் அதான் சொல்லுது, எதை விதைக்கிறோமோ இதுக்காகவாது கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக உட்காரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.